Hi guys. Welcome back to my channel. Welcome back to the channel. நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? பூந்தி செய்ய போறோமா? கார பூந்தி செய்ய போறோம். கார பூந்தி செய்ய போறோம். கார பூந்தி எப்படி செய்ய போறோம்? எப்படி செய்யணும் தெரியுமா? எப்படி செய்யணும்? மாவுல செய்யணுமா? ஆமா. என்ன மாவுல செய்யணும்? அரிசி மாவுல. அரிசி மாவுல சுடுவாங்களா? ஆமா. ஆமா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கடல மாவு, அப்புறம் என்ன பண்ணுச்சு? மிளகாய் தூள். பாக்குறவங்க சொல்லு, மிளகாய் தூள். அடுத்து என்ன பண்ணும்? கடலக்கோட்டையில இப்ப போடக்கூடாது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்க. மிளகாய் போட்டா உடனே என்ன பண்ணும்? மிளகாய் தூளா? இல்லைங்க, மிளகாய் தூள் போட்ட அப்புறம் உடனே என்ன பண்ணும்? அது போடக்கூடாது. இது என்னது? வேர்க்கடலை, கலக்கொட்டை. இது கல்லை. இது ரெண்டு புரியுது. அடுத்து வந்து இதுல உப்பு போடணும். சிறிதளவு உப்பு. செதிரி உப்புவா? சிறிதளவு உப்பு. சிறிது அளவு உப்பு. ஓகேவா? போதும். அப்புறமா வேணும்னா உள்ள எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உப்பு. அடுத்து என்ன பண்ணோம்? இப்ப மாவு ரெடி பண்ணலாம். இப்போ இது கலந்துக்கலாம். எப்படி சூப்பரா இருக்குதா? இது கார பூந்தி பிடிக்குமா இல்ல சக்கரை பூந்தி பிடிக்குமா? கார பூந்தி சக்கரை பூந்தி ரெண்டுமே பிடிக்குமா? ஆமா. இது உங்களுக்கு சாப்பிட தெரியுமா? தெரியுமே. இப்படி கொட்டி இப்படி ஆக்காட்டி அப்படியே போட்டுக்கணும். கூடாது. ஊற்றணும். இல்ல 3 கண்ணு வர மாதிரி ஊற்றணும். 1 2 3. ஓகேவா? இப்ப கலந்துக்கணும். யாருக்கு சொல்ற கலந்துக்கணுங்க? வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்க வீட்டுக்கு பேய் வரும். உங்க வீட்டுக்கு ஆமா, டெய்லி வந்து மிரட்டுவாங்களே. டெய்லி வந்து உங்களை மிரட்டும். அதனால என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்லா கலக்கணும். தண்ணி வந்து ஒண்ணு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மாவு எப்படி வரணும்? அரிசி மாவு மாதிரி அடிச்சு சூப்பரா வரணும். தோசை மாவு மாதிரி. அப்பதான் பூந்தி வரும். இல்லைன்னா பூந்தி வராது. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்களா? அப்ப பண்ண சொல்லுவாங்களே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? வீடியோ மட்டும் பாக்குறீங்க, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க புடிச்சுன்னு போயிடும். எப்படி பாத்துக்க? சூப்பரா இருக்குதா? என்னது எப்படி பண்ற? சப்ஸ்கிரைப் எல்லாம் பயமுறுத்துறா. விபரீத போலாமா? நல்லாதான் இருக்குது. நீ யார் பார்த்து பயராதீங்க. இதே மாதிரி வீட்டுல செஞ்சு ஒரு குட்டி தம்பி தங்கச்சி யாருன்னா யாருக்காக போடுறது? இந்த குட்டி தம்பிக்காக தான் போடுறேன். மாவு வந்து அப்படியே எப்படி வரணும்? இப்படி வரணும். அப்பதான் பூந்தி எப்படி வரும்? சூப்பரா வரும்.
மாவு என்ன மாதிரி வரணும்? இந்த மாதிரி வரணும். தோசை மாவு மாதிரி. தோசை மாவு மாதிரி வரணும். அப்பதான் எப்படி வரும்? காரப்பூந்தி வரும். எதாச்சும் அப்படி பண்ற புஷ்பராஜா? ஒரு அண்ணன் ஹேர் ஸ்டைல் தம்பி ஹேர் ஸ்டைல் பத்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? என் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குதா? தம்பி ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி விஜய்? அப்ப யார் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு சொல்லு, நீ சொல்லு. இனிதான் சூப்பரா இருக்குதா? எனிதான் சூப்பரா இருக்குதா? சரி, அடுத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அவ்வளோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் முடிச்சு இதெல்லாம் எண்ணெயில போட்டு பொரிக்கணும். உங்களுக்கு நான் வீடியோல கட்டுறேன். உங்களுக்கு வாங்க 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 உள்ள போலாம். எவ்வளவு நேரம் இங்கே சும்மா இருக்கேன். போட்டுக்கலாம். எவ்வளவு கலக்கட்டு போடலாம்? நிறைய போட்டுக்கலாமா? சரிம்மா. இதெல்லாம் தம்பிக்கு. இந்த 300 பாக்கெட்டா இருக்கு, இது தம்பிக்கு. அது அப்புறமா நீ சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இது யாருக்கு? உனக்கா? அதை கலக்கூடல் போட தேவையா? சரி, இது ஒன்னொன்னு பிரிச்சாப்புல கொஞ்சம் மொட அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வைக்கலாம். பற்ற வச்சுக்கலாம். சொல்லு. சரி சார், நீ சாப்பிடு, நீ பேசாத. அடுத்து பாண்டில் எடுத்து பூஜ்ஜிரம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? அண்ணன் தெரியுதுண்ணா? சட்டி தெரியுதா? தெரியுதா? தெரியுமா? என்ன எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எப்படியே சூடு. என்ன பண்ண போறோம்? பூந்தி வருதான்னு பார்க்க போறோம். ஆமா ஆமா, அப்படிதான் வரும். பூந்தி ரெடியாகி கொண்டிருக்குது மக்களே. சரி, சூப்பரா. அண்ணன் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? சூப்பரா இருக்குதா? கொஞ்சமா மிளகாய் தூள். ஓகேவா? அப்புறம் இதை மூடிடலாம். இதுல உப்பு போட்டு கலக்கணும். ஓகேவா? ரெண்டு கலந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப இந்த இது இருக்குல்ல பாத்திரம், கலவெட்டு. இதுல என்ன இருக்குது? கலக்கொட்டை, கடலை, கறிவேப்பிலை, அப்புறம் பூந்தி. செய்வாங்களா? நீ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொன்னாதான் செய்வாங்க அவங்க. சாப்பிட்டு சொல்றியா? அடுத்து இந்த கலந்து வச்ச உப்பு மிளகுல என்ன பண்ணணும்? இதுல மழை வரல, அலைக்கு சூடா சாப்பிடலாம். மழை வரல, வாங்க. காராபூந்தி ரெடி. எப்படி தெரியுமா சாப்பிடணும்? கலக்கொட்டை, கடலை, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கொட்டை, கடலை. பாப்பாவுக்கு இட்டு போறியா? சாப்பிடு, நல்லா போற. இப்ப சொல்லுங்க,
சூப்பரா இருக்குதா? வீட்டில் அவங்களாம் செஞ்சு போகலாமா? சரி, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு எல்லாத்தையும். லைக் பண்ணுங்க சொல்லு. பை. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? Thank you. தெரியும். பாய்.